இன்னொரு ஒரு டைலாக் பாத்தீங்கன்னா, காரு ஸ்டீவ்னாலே கார் ஓட்டுறதுல ரொம்ப கெத்து. ஸோ அதுல வந்து ஒரு சீசன்ல வந்து ஒரு கார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதான் கார் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது டாட் ஃபாதரா? டாடும் இல்ல, ஓடும் இல்ல. இனிமே ஸ்டீவ் தாண்டா இதுக்கு அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அந்த மூவ் ஆயிட்டே உள்ள உள்ள வருவான். சோ அதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணி பண்றதுதான். சோ அங்க வேற மாதிரி இருக்கும். நம்ம கண்டிப்பா இருக்கும். சோ ரைட்டர்ஸ் எழுதி கொடுத்துருவாங்க ஒரு செட் ஆஃப் டயலாக்ஸ். அதுல ஸ்பாட்ல நாங்க டப் பண்ணும் போதும் ஏதாவது சின்ன சின்னதா ட்வீட் பண்ணிக்கிறோம்னா பண்ணிப்போம். நீங்களே வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன் தான். அதுவும் இல்லாம அதுல ஒர்க் பண்றீங்க. ஜென்ரலா பப்ளிக் வந்துட்டு இன்னும் இந்த விஷயம்லாம் நோட் பண்ணவே இல்ல. ஆனா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஹிடன் டீடைல்ஸ் இல்ல, ஹிடன் சீக்ரெட்ஸ் வந்து இப்போ நான் என்னையும் உங்களையும் விட நான் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன், பசங்க அப்படியே பிரேக் டவுன் வந்து வேற லெவல்ல பண்றானுங்க. அப்படியே அனலைஸ் பண்றதுலாம் வந்து ரைட்டர்ஸே வந்து நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல லோகேஷ் சார் படத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாரு அது பண்ணாரு, டே நான் அப்படிலாம் பண்ணவே இல்லைன்னு அவரே ஷாக்கார மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ டஃபர் பிரதர்ஸ்க்கே தெரியாத விஷயத்தெல்லாம் பசங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. வில்லு மேக்ஸ் லவ் பண்றாங்க. ஓ மை காட், அதெல்லாம் வேற லெவல்ல அங்க எங்கெங்கயோ லிங்க் பண்றானுங்க. சோ அதனால நோட்டீஸ் ஆகாத விஷயமே கிடையாதுன்றதா நான் ஃபீல் பண்றேன். அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஃபேன்ஸ்.